கர்த்தர் கிருபையாக நாம் ஜெபித்தோம். இந்த மக்களுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே, இந்த 17ஆம் தேதியில் ஆண்டவரே, இதோ தகப்பனே, இந்த புதன்கிழமையில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கு. இந்த வேலையில் கர்த்தருடைய நாமத்துக்குன்னு அவர்கள் ஒப்பு கொடுத்துருக்கார்கள். இதோ இந்த ஞானஸ்தான ஆராதனையில் கர்த்தாவே, துவக்கத்திலிருந்து முடிவரும் நீ இருப்பீங்க. ஆண்டவரே, இப்பொழுது எல்லாம் நீ கட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரா இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஞானஸ்தான ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர்கள் எப்படியாக தகப்பனை ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டாங்க. ஆனப்படினா இந்த முழு ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சோத்ரம் 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 சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதியில் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு கோடி கோடியாக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் குறிக்கப்பட்ட வார்த்தை வெளிப்பட்ட தேவனாய் கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே, எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே இருக்கின்ற வாக்குறுதி ஆண்டவர், வாக்கு மாறாத தேவன், வார்த்தையாகிய தேவன், எங்கள் மனவாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேலை ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே நீங்களோடு இருக்கிறபடியால் கர்த்தர் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆதியிலே ஆண்டவரே, கர்த்தாவே, இஸ்ரவேல் தேசத்தோடு ஆண்டவரே, எப்படியாக நீர் இருந்த ஆண்டவரே, எகிப்தில் நடந்து கொண்டு கர்த்தாவே சென்றீர் ஆண்டவரே, அதே கர்த்தர் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவரே, ஒரு பரிசுத்த கூட்டமாய் ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களே கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறபடியால், நீர் நம்ம இருக்கப்படியால் காலையிலிருந்து ஆண்டவரே, தேவ ஆவியானவர் நாங்கள் புறப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, அற்புதமாக நடத்தி ஆண்டவரே, அற்புதமாக எங்களோடு இருந்த ஆண்டவரே, எங்களை காத்துக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. கர்த்தாவே, யோர்தானை கடக்க செய்த தேவன் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த தேசத்திலே இந்த வேலை ஆண்டவரே, அந்த ஆற்றின் மூலமாக நாங்கள் கடந்து வந்து இப்போ இந்த ஆற்றின் நடுவில் ஆண்டவரே, நாங்கள் உமோடு கூட நிற்கும்படிக்காக, நாங்கள் உண்மை பார்க்கும்படிக்காக, உண்மை துதிக்கும்படிக்காக, உண்மை சோத்தரிக்கும்படிக்காக, இந்த வார்த்தையை கர்த்தாவே இந்த இடத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே பேசும்படிக்காக, இந்த நாள் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படிக்காக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி இந்த வேலை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேவனாய் கர்த்தர் வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் எங்களை கூட்டி வந்த தயற்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வார்த்தையினாலும் எதை செய்தாலும் கர்த்தாவே, வார்த்தையினாலும் கிரியினாலும் செய்து இதாவது சோதனை வார்த்தை ஆண்டவரே, இந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தாவே எங்கள் தேவனாய் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் செய்து இதாவது தேவனாக சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த கர்த்தர் ஞானஸ்தான ஆராதனை மூலமாக எங்கள் தேவனாய் கர்த்தர் மையப்படும்படிக்காக பெரிய காரியம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் வேலை ஆண்டவரே, பரிசுத்தான அபிஷேக வல்லமையும் ஆண்டவரே, மரங்களையும் பிள்ளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படிக்காக, அசைவாடும்படிக்காக, அசைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை மேற்பட ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அதை பலப்படுத்துங்க. பரிசுத்த அபிஷேக வல்லமை ஆண்டவரே அவருக்குள்ளாய் பரிபூர்ணமாய் காணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புறாவாகிய புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே ஒவ்வொரு இறங்கும்படிக்காக தொடர்ந்து தேவன் தாமே ஆராய்ச்சி முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் இருந்த ஆண்டவரே நடத்தும்படிக்காக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி சாட்சியா இருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த அபிஷேகம் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். பாடுவோம். வரும் ஜீவ பாதையிலே நடக்கும் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடக்கும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ
ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் பாவிகள் துரோகிலையா பாவாத மக்களே துயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் அது பரிசுத்த ஆவியினால அது கட்டளையிடப்பட்டது. அல்லேலூயா. இங்கே ரோமரில் நம்ம பார்க்குறோம், ரோமர் 6ஆவது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. இது ஒரு அடக்க ஆராதனைக்கு சமமானது. ஞாபகம் வச்சுங்க. ரோமரில் 6ஆவது அதிகாரத்துலேருந்து நான் 2லேருந்து 13 வரலும் படிக்கிறேன். நான் இது ஒரு அடக்க ஆராதனை. கிறிஸ்துவனோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுது. அது பாவத்துக்கு மரித்து, மாமிச காத்துக்கு மரித்து, பாவத்துக்கு மரித்து, உலகத்துக்கு மரித்து, இயேசு எப்படி பரிசுத்த மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதை போல் நமக்கு இது ஒரு அடக்க ஆராதனை. அல்லேலூயா. நாம் தனிக்குள்ளே போகும்போது பழைய சுபாவம் பழைய உலகத்துக்கெல்லாம் நான் மறிக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் மறுபடியும் புது சிருஷ்டியாக நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆன பின்ன ஞானஸ்தானம் எடுத்துக்க பிறகு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு மறுபடியும் பாவ காரியங்களில் மற்ற உலகப்பிரமண காரியங்கள் உலகப்பிரமண வழிபாடுகளில் எல்லாம் போகாதபடிக்கு. அல்லேலூயா. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாது என்று அறிந்திருக்கிறோம். நாம் பவுல் சொல்கிறல்ல, அதாவது சிலுவையில் அறையுண்டேன், இனி மறித்தேன், இனி நான் அல்ல நீ ஜீவிக்கிறது கிறிஸ்துவேன். அது போல் கிறிஸ்துவுக்காக நம்ம ஜீவிக்கிறது. மறித்து போனவங்க என்ன பண்ண முடியாது? ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. மறித்ததான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அப்படி மறித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலை ஆகப்பட்டிருக்கானே. ஆகிய கிறிஸ்துவோட நாம் கிறிஸ்துவோட மருத்துவமானால் அவனும் கூட நாம் பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. மருத்துவம் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவர் ஆழ்ந்து கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அது இதை பாருங்கள். ஞானஸ்தானத்து விசுவாசம் உள்ளவனாகி, ஞானஸ்தானத்துக்கென்று உபதேசமே உண்டு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அது மட்டும் இல்லை, இங்கே ஞானஸ்தானம் எடுத்தது பார்த்தாச்சா ஒரு 6 இடத்துல, அதாவது 6 இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. அப்புறம் இந்த ஞானஸ்தானம்ன்றது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. இது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. ஞானஸ்தானம்ன்றது ஒரு உடன்படிக்கை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். எப்படின்னா பாருங்க, அதாவது என்ன சொல்கிறேன்னா பாருங்க, கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா? பவுலும் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, குமார பரிசுத்தாம் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு ஞானஸ்தானம் இது கிடையாது.
ஏன்னா அதாவது அவர் சொல்கிறாரு, யாருடைய நாமத்தில் இருக்கிறீங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில், பேரில். அல்லேலூயா. பிதா குமார் பரிசுத்தாவின்ற ஒரு பேர் கிடையாது. அதில் ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஞானஸ்தானம் எடுத்து கணக்கே கிடையாது. நம்ம வந்து சரியாக பரீட்சை எழுதுகிறவர்களும் பரீட்சையில் பாஸ் ஆகலைன்னு அர்த்தம். மறுபடியும் நம்ம பரீட்சை எழுதணும். அல்லேலூயா. ஆன பின்னால் எழுதினா தான் பாஸ் ஆக முடியும். ஆனப்படினால கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நாம் ஞானஸ்தானத்தை நம்ம வந்து பார்க்கும்போது, அல்லேலூயா, பாருங்கள், இங்கே நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். புரிச்சிங்க, எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி அவனோடு கூட சென்றது கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவர்கள் விசுவாசிக்கலை, அதனால் அங்கே மரணம் அடைந்தாலும் பார்க்குறோம். ஆமென். அவங்க மோசை மூலமாக அவங்க வந்து இதை பண்ண ஞானஸ்தானத்தை அந்த ஒரு அடையாளமாக செங்கடல் வழியாக ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தது பார்க்குறோம். அப்புறம் இங்கே குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு இது பார்க்கும்போது கொர்நேலியுடைய, அதாவது கொர்நேலியு அதாவது வந்து தான தர்மம் பண்ணுறாரு, அநேக உதவிகள் செய்கிறாரு, தான தர்மம் பண்ணுற இப்படியெல்லாம் பண்ணும்போது கொர்நேலியு இடத்துல வந்து தேவதூதனே வந்து என்ன பண்ணார்னா இறங்கி என்ன பண்ணார், பேசினார். என்ன பேசினார்? உன் தான தர்மம்லாம் கேட்டு, தான தர்மம் பண்ண பரலோகம் போயிட முடியாது, அது இது பண்ணிட்டா பரலோகம் போக முடியாது. தான தர்மம் பண்ணுற, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, அது செய்கிற, இதெல்லாம் பண்ணுற, உன் தான தர்மம் பரலோகத்துக்கு கேட்கப்பட்டு தூதன் வந்து இறங்கி, கொர்நேலியுவே, நீ வந்து ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நீ தெரிஞ்சுக்கொள்வது எப்படி தெரிஞ்சால், பேதுரு ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கூப்பிட்டு நீ என்ன பண்ண, மேற்கொண்டு நீங்கள் பேசு, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தான தர்மம் பண்ணுறாரு, ஆனால் ஆவியானவர் இது செய்கிறாரு. இப்போ பேதுரு தானே வந்து மறுதளிச்சு போன ஆள், அதில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேதுரு தான தர்மம் பண்ணும்போது, ஞானஸ்தானத்தை இது பண்ணும்போது அங்கே வந்து இறங்கி பேசுகிறார். பேசும்போது நான் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தூதனே பேசியிருக்கலாம், ஆனால் பேசலை. பார்த்தீங்களா? தூதனே பேசலாம், ஆனால் பேசலை. இப்போ செல்லாது, அவர் ஞானஸ்தானம் கொடுத்தது செல்லாது, அவர் மறுதளிச்சு போனாலும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் தான தர்மம் பண்ணின அவர் வந்து இறங்கி, அவர் 3ஆம் நாள் இறங்கி, பேதுருவே உனக்கு ஒரு செய்தி இருக்குன்ட்டு செய்தி நேராக சொல்லலை. அந்த தோல் 18 இடத்துல இருக்குது சீமோன்ற பேதுரு இருக்காரு, அவரை வர வச்சு என்ன பண்ணேன், மேற்கொண்டு பரலோகத்துடைய செய்தி நீ கேளுன்னு சொல்லும்போது, பரலோகத்துடைய செய்தி வந்து என்ன பண்ணுறாரு, பேதுரு வந்து பேசுகிறாரு. ஆவியான் தான் அது பேசுகிறாரு. ஆவியான் பாருங்கள். அப்போ பேதுரு பேச தொடங்கி, இப்போ போய் வர சொல்லியாச்சு. போய் வர சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து காலில் வந்து விழுகுறாங்க. அப்போ சொல்கிறாரு, நானும் உன்னை போல ஒரு மனுஷன்தான், நீ தேவனை தொழுதுக்குள்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா உட்கார வைக்கிற, காத்து இருக்கிறாங்க. அந்த மெசேஜுக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல மணி நேரமாக காத்திருக்காங்க. வழி பயணங்களாக வரும்போது அங்கே வந்து இது மாதிரி பார்க்குறோம், நிறைய கூட்டம், பக்கத்து வீடாக்கும் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் பேதுரு பேச தொடங்கி, தேவன் பச்சாதாரம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்து இருந்து நீதி செய்கிறன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேசுகிறேன், 33 பேசுகிறேன். அப்போஸ்தலர் 10:31 பேசுகிறேன். பாருங்கள், உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன், எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற, பாருங்கள், எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற, எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கர்த்தராக இருக்காராம். பாருங்கள், எல்லோருக்கும் கர்த்தராக, பரிசுத்தாவினாலும் பேசுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலும் பேசுகிறார். எல்லோருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறேன். யோவான் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் அது மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்புக்குன்னு இல்லை. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று சொல்லி என்ன பேசுகிறாருன்னா, நசராகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திருந்தார். யூதருடைய தேசத்திலே எருசலேமிலும் அவர் செய்தவர்களை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலிருந்து தூக்கி கொலை செய்தார்கள். அல்லேலூயா. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சம் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மருத்துவலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும்
தேவனால முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். உலக தோற்றம் முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். இப்போ நீங்கள் உலக தோற்றம் முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த நாமத்தை குறித்து வெளிப்பாடை கொடுக்குறாரு, அந்த செய்தியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. உலக தோற்றம் முன்பதாக அல்லேலூயா தேவன் முன் குறித்தவர்கள் பாருங்க. அன்றியும் அவரோடு இருக்கிறவர்களுக்கும் அன்றியும் அவரே உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. மரித்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, நியாயாதிபதி. அல்லேலூயா. மரித்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு. நாம் இந்த நியாய தீர்ப்புக்கு நிற்காதபடி நாம் அவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாக தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் பாவமன்னிப்பு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவரை நம்ம தொழுது கொண்டு நம்மளை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு ஜீவிதம், ஒரு நிழலாட்டமான ஜீவிதம் நிஜமான ஜீவிதத்துக்கு போகும்படியாக ஒரு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்க. அப்போ அன்றியும் அவரை உயிரோடு கூட இருக்கிறவருக்கும் மருத்துவருக்கும் தேவனால ஏற்படுத்த நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிற எவனோ, அல்லேலூயா. பாருங்க, அவரை விசுவாசிக்க எவனோ, பாருங்க, கவனிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்க எவனோ, யாரை விசுவாசிக்கிறது? யாரை விசுவாசிக்கிறது? ஆமா, பாருங்க, அவரை விசுவாசிக்க எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே அவருடைய பேரினாலே ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவ மன்னிப்பு. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருங்கே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம். அப்போது நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது ஆண்டவரே இந்த ஞானஸ்தானத்தோடு கூட எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் கொடுங்க. முத்திரையில் அதான் சொல்லியிருக்காரு. முத்திரையில் ஞானஸ்தானத்தை குறித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருங்கே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறணும். எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை பெறணும். பாருங்க, அவரை விசுவாசிக்க எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டது. இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பரிசுத்தாவியானவர் இறங்குவதும் உண்டு. அல்லேலூயா. இறங்கினார். அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்தையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருதசேதமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் புரிதள்ளப்பட்டது என்பதை குறித்து பிரமித்தார்கள், அதிசயப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலகலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். அப்போ சில 2:38 பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஏன்னா நான் படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படி பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதே போல கொலை செய்ய பார்க்கும்போது வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்து பிதாவாகிய தேவனை சோத்துறீங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது எபேசியர் 4வது அதிகாரம், ஏன்னா 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரலும் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரு ஞானஸ்தானம் தான் உண்டு. அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானம் இதுதான். அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்திற்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான், இந்த ஞானஸ்தானத்துக்கு பிரசங்கம் பண்ண, இந்த சத்தியத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் 13லிருந்து 15 முடியும் படிங்க. அவர் சிலரை பாருங்க, இந்த ஞானஸ்தானத்துக்கு தான் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சில போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு, ஆமாம் வஞ்சிக்கிறது அது எனது கோட்பாடு, பாரம்பரியம், பைபிள் காலேஜ் போதகம், ஏன்னா பாரம்பரியமான பிரசங்கம், சதுசெயர் பரிசெயர் வேதபாரருடைய பிரசங்கம் போல இன்னைக்கு ஸ்தாபனத்துடைய பிரசங்கங்கள் நிறைய இருக்குது. பிதாகுமார் பரிசுத்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறது. ஏன்னா இந்த ஞானஸ்தானத்துக்குன்னு ஒரு உபதேசமே உண்டு. அந்த உபதேசத்தை விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வன் ரட்சிக்கப்படுவான். இதை விசுவாசிக்கணும். விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனப்படினால தொடர்ந்து படிங்க.
பாத்தீங்களா தந்திரம். இந்த சத்தியத்துக்கு மாறாக அந்தி கிறிஸ்துடைய தந்திரமான போதகம், அல்லேலூயா, பீலியாமுடைய போதகம், அல்லேலூயா, புரியுதுங்களா? இப்படி தந்திரமான போதகத்தினால வஞ்சிக்கப்பட்டுறாங்க, அல்லேலூயா. பலவித காற்றினால பிரசங்கம் பண்ற பிரசங்கள் அடிபட்டு அப்படியெல்லாம் அதுக்கு இதுக்கு அலைகளா இராமல் அன்புடன் சத்தியத்தை பாருங்க. இந்த சத்தியத்தை அன்புடன் அது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆவியானவருக்கு கீழ்ப்படுதா பரிசுத்த கிடைக்கும். அன்போடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, குணமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவர் தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் பாருங்க, தலை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நாம் சரீரம் நம்முடைய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்காரு. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கார். கண்காணாத சபைக்கா அப்படி செய்தார். அல்லேலூயா. ரைட், ஓகே. பாத்தீங்களா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்க, அதே போல எபேசியர் 5வது அதிகாரத்திலே 23வது வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்குது போல. படிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல ஆகையால் பாருங்க, இங்கதான் முக்கியம். ஆகையால் சபையானது சபையானது கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து தான் தேவன். மணவாட்டியே அந்த மணவாளனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்படும். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம நீங்க தரிக்கப்படும் போதுதான் அவர் என் ஜனங்களே என் மணவாட்டியேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது 26 படிங்க. 26, 27 பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்க, ஞானஸ்தானத்துல தண்ணீர் முழிக்கினாலே சுத்திகரித்து, பரிசுத்தாவினாலே நம்ம சுத்திகரித்து, வசனத்தினாலே நம்ம சுத்திகரித்து, அப்பதான் நம்ம பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தினால நம்ம சுத்திகரித்து, பரிசுத்தாவினால சுத்திகரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துல நம்ம வந்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குன்னே நாம் பிழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குன்னே நாம் வந்து ஜீவிக்கும்படியாக. அல்லேலூயா. கண்ட காரியத்தெல்லாம் போயிட்டு அதுல போய் கலந்துக்கிறது, இதுல போய் கலந்துக்கிறது உடன்படிக்குது. இப்போ கல்யாணத்துக்கு உடன்படிக்கை பண்றோம் பாத்தீங்களா? எப்படி பண்றோம்? மரணத்திலும் ஜீவனத்திலும், அதாவது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தாழ்விலும் வாழ்விலும் புருஷன் பொண்டாட்டி, அது ஒரு நிழல். அதே மாதிரிதான் இது நிஜம். மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு, கர்த்தாவே உண்மை மட்டும்தான் நான் சேவிப்பேன், உண்மை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன், மற்ற காரியங்களெல்லாம் போயிட்டு சிக்கொள்ள மாட்டேன், மற்ற காரியங்களை போயிட்டு நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்றது நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் எல்லாம் ஆராதனைக்கு நான் கலந்து கொள்ள ஆண்டுறேன், ராபோஜன ஆராதனைக்கு நான் கலந்து கொள்ள ஆண்டுறேன், உண்மை மட்டும்தான் தொழுது கொள்ள ஆண்டுறேன், ஸ்தாபனத்தில் போயிட்டு நான் உட்கார மாட்டேன் ஆண்டுறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் மறித்துட்டேன் ஆண்டுறேன். அது ஒரு மனவாட்டி. அது ஒரு மனவாட்டி. இதுதான் ஆட்டுக்குட்டியான மனவாட்டி. அந்த மனவாட்டியே ஸ்தாபன மனவாட்டி அது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனப்படினா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது படிங்க. பாத்தீங்க, எந்த கரைத்திரையும் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் பரிசுத்துக்கு குலைச்சலாக எந்த ஒரு காத்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுறதுக்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கு உங்களுக்காக அவர் மரித்தே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் மரித்து இருக்கார். அவர் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டிருக்கீங்க. அவருடைய நாமத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அதில் விசுவாச மூலவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தாவே, மத்தியான வேளையில் இவங்க மறுபடியும் பிறக்க போறாங்கப்பா. சித்தத்தினாலும் மாம்சத்தினால பெறாமல் கர்த்தருடைய வசனத்தினால பிறக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த புது சிருஷ்டி இவர்கள் ஆண்டவரே, இவர்களை உங்களுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த பிள்ளைகளை உங்களுடைய நாமத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த பிள்ளைகளுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீ தாமே தொடர்ந்து பாடல்ல ஜெபத்துல மைப்படுத்த போல இதோ ஆண்டவரே இந்த
ஞானஸ்தான ஆராதனையில நீர் மைப்படும்படியாக ஜெபிக்கும். சாட்சியாய் வந்திருக்க பிள்ளைகளை பாருங்கப்பா. வானமும் பூமியும் சாட்சி. உடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது வானம், உடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த சூரியன், உடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது தண்ணீர், உடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த பூமி. ஆனப்படினாலும் ஜீவனுள்ள தெய்வமே, கண்மலையே கிறிஸ்துவே, இதோ இதுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இதோ நல்ல கூடுகையில கொண்டு வந்து இந்த விடுமுறை நாளிலே இவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். இவர்கள் தகப்பனே அர்ப்பணிப்போடு கூட ஜீவிக்க கிருபை தாங்க. உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தும். எங்களை பயணத்தில் வந்ததுக்காக நன்றி செலுத்தும். துதி கன மைக்கமெல்லாம் செலுத்தும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஆண்டவரே பாவி மன திரும்ப நிமித்தமாக ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே கர்த்தாவை மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ தகப்பனே இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்காக நீர் உதவி செய்து இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. இதோ தகப்பனே ஆண்டவரே இந்த ஞானஸ்தானத்தோடு கூட நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க ராஜாவே. ஆண்டவரே நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கவனிக்க சில கேட்பேன் நானே. நான் சொல்றேன் நானே. பாவ மன்னிப்புக்கிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் இருக்குதா? ஞானஸ்தானம் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நமக்கு 7ஆம் தூதன் தீர்தரிசி, நமக்கு தீர்தரிசியை கொடுத்திருக்கார் கர்த்தர். இந்த 7ஆம் தூதன் உடைய தீர்தரிசி, அவர் என்னுடைய தீர்தரிசி என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயாவுக்கு பேரு சரி, கரெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே, இவர் என்னுடைய நேசர், என்னுடைய மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்னுடைய மணவாளன் என்று விசுவாசிக்கிறார். பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் என்றது, அதுதான் ஞானஸ்தானம் என்று விசுவாசிக்கிறார். இக்காலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்தரிசி வில்லியம் பர்னாம் எனக்காக கொடுக்கப்பட்ட தீர்தரிசி என்று விசுவாசிக்கிறார். வானமும் பூமியும் சாட்சி, இதோ மக்களும் சாட்சி. இதோ தானியேல் ராஜாவுக்கு பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருங்கே ஆண்டவரே பரிசுத்தாண்ட அபிஷேகம் இந்த ஆத்மா மீது, பரிசுத்தாண்ட அபிஷேகம் ஆண்டவரே, விசுவாச ஜீவிதத்திலே ஆண்டவரே ஜெயம், வெற்றி, ஜெயத்தை கொடுத்தரணும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து நன்றி சென்றப்பா. இவரோடு கூட தொடர்ந்து இருப்பதாக காத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. நாம் மையப்படுவதாகப்பா. உடான ஒரு உமக்கு நன்றி செலுத்தும், உமக்கு நன்றி செலுத்தும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்தது யார் வருது? அல்லேலூயா. உன்னதமானவரே, மேன்மையானவரே, மகிமையானவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மணவாளரே, கர்த்தாவே அருமையான இந்த நல்ல நாளில் ஆண்டவரே மீண்டுமாய் சமுத்திரம் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவ பிரசன்னம் ஆண்டவரே, எங்களோடு கொடுத்த ஆண்டவரே, கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற நன்றி செலுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தாவே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே சவன் கிருபாயம் கர்த்தர் தாழ்த்தும் ஆண்டவரே. கர்த்தாவே கரம் ஆண்டவரே சவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக அபிஷேகம் மறுபடி இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பாவ மன்னிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் தான். ஞானஸ்தானம் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஆத்ம மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் அது ஒன்றான மெய் தேவனாக நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்துருவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? இந்த மணி நேரத்துக்கு செய்தி
கொடுக்கிற தீர்தரிசி வில்லியம் மரியம் பர்னாம் அவரை என்னுடைய தீர்தரிசின்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆராதனையில எல்லா ஆராதனையும் நான் கலந்து கொள்வேன், எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வேன், ராபத்தின் ஆராதனை எல்லாத்தையும் கலந்து கொள்வேன் என்று அறிக்கையிடுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. இவருடைய அறிக்கையின்படி, இவருடைய விசுவாசத்தின்படி, இவருடைய அறிக்கையின்படி அந்த அறிக்கையை கர்த்தாவே நீ ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க. கர்த்தாவே இதோ உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். பேர் என்னது? பேரு சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேலை கர்த்தரை ஒப்புக்கொடுப்பா. இவருடைய அறிக்கையின்படியாக தகப்பனே இதோ சாமுவேலுக்கு வார்த்தையினாலாவது கிரியினாலும் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செய்து பிதாவாகிய தேவனை சோத்திரிங்க சொல்லியிருப்பாங்க. சாமுவேலுக்கு பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் மகிமுண்டாவதாக. அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நித்திய ஜீவன், அவர் என்னுடைய மணவாளன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மணவாளன், என் தேவன் என்று விசுவாசிக்கிறீங்களா? எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வீங்களா? அல்லேலூயா. இந்த மணி நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்தரிசி வில்லியம் மரியம் பர்னாம் என்னுடைய தீர்தரிசி விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இதோ இவருடைய வாயின் அறிக்கை ஏதோ நிற்கிற பரிசுத்தவான்கள் கேட்டார்கள். கர்த்தாவே நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கர்த்தாவே இதோ தகப்பனே முத்திரையிலே சொல்லும்போது, கர்த்தாவே ஞானஸ்தானம் எடுக்கும்போது, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக தகப்பனே சகோதரி கர்த்தாவே உங்களுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே உங்களுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும். இதோ கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சகோதரிக்கு கர்த்தாவே இதோ தகப்பனே ஆண்டவரே சோத்திரமப்பா. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து பிதாவாகிய தேவனை சோத்திரம் சகோதரிக்கு ஆவியான உணர்த்துறபடியாக கர்த்தாவே சாராள் என்று கர்த்தாவே ஆண்டவருடைய நாமத்தில கர்த்தருடைய நாமத்தில சாராள் என்று இயேசுவே உங்களுடைய நாமத்தினால பேர் சூட்டுகிறீங்க கர்த்தாவே. இதோ பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நமதிக்கும் நாடாம், இயேசுவின் நாடாம் நமதிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நமதிக்கும் நாடாம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது உங்களுடைய நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புது சுத்தியான ஒரு ஜீவிதத்தை ஜீவிக்க கிருபைக்காக உங்களுடைய அபிஷேகம் இருக்கட்டும், உங்களுடைய காரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஏன்னா இடிக்கிறது நாம ஏன்னா சரியா முன்ன முடியாம உங்க மேல இடிக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாத்தாவே இதோ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. இந்த வேளையிலும் ஆண்டவர் குடும்பத்தார் உலகத்தோருக்கு முன்பாக முன்குறித்த தேவன் ஆண்டவரே இவர்களை கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்துல உடைய பேரை ஆண்டவரை நீ எழுதி எளிமையான குடும்பத்தாரை கர்த்தாவே வெளிச்சத்தின்று கொண்டு வந்து கோடி கோடி சோத்திரம். சகோதரி ராகேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான தெய்வம், நித்திய ஜீவன், அவரே மனவாளன் என்று விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம்
அந்த ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். நமக்கு இந்த மணி நேரத்தில் அனுப்புன தீர்தர்சி வில்லியமரை பர்னாம் என்னுடைய தீர்தர்சி விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். சபை கூடுவது எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வீங்களா? ஆமென். சகோதரிய வார்த்தையின்படி ஆண்டவரே, வார்த்தை கத்தர் கனம் பண்ணி கத்தாவே ஆண்டவரே, இதோ ஞானஸ்தானம் பாவமன்னிப்புக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒருங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சிருஷ்டியாக கத்தத்துக்கு ஜொலிக்க நிர்வகித்தாங்க. சகோதரி ராகேலுக்கு பாவ மன்னிப்புக்கு கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் கொடுக்குறேன். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் ஒழிந்து புதியது ஆயின, புது சிருஷ்டி ஆயின, புதிய சந்தோஷம், புதிய சமாதானம். ஆண்டவரே புது சிருஷ்டி, ஆண்டவரே அதுதான் தகப்பனே சத்தியம். இயேசுவே மனவாட்டி, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தகப்பனே அங்கத்துல ஆண்டவர் கூடும்போது கர்த்தாவே பரலோகத்துல பெரிய களி கொண்டாட்டத்தை கொண்டாடும்படியாக பெரிய களி கொண்டாட்டம். இது இங்க இருந்து பார்க்க மட்டுமல்ல, பரலோகத்துல கூட இந்த காட்சி கர்த்தாவே பார்த்துக் கொண்டு தேவதூதர்கள் கர்த்தாவே இயேசுவே பெரிய களி கொண்டாட்டத்துக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே. அபிஷேகம் சகோதரோடு இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், சாட்சியாக ஜொலிக்கட்டும், ஆண்டவர் நட்சத்திரமாக ஜொலிக்கட்டும். இந்த கர்த்தருக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேர் இருக்கா? யாகேல். யாகேல், யாகேல், யாகேல். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. யாகேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே யாகேல் அந்த பேருக்கேற்ற குணத்தையும், பேருக்கேற்ற வெளிச்சத்தையும், பேருக்கேற்ற விசுவாசத்தையும் யாகேலுக்கு கர்த்தர் கொடுத்து செபிக்க கர்த்தாவே. யாகேல் மெய்யான தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என் மணவாளன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மெய்யான தெய்வம், அவரே என் மணவாளன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என் மணவாளன் விசுவாசிக்கிறீங்களா? பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் இருக்குதா? உண்மையான ஞானஸ்தானம் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த மணி நேரத்துக்கு செய்தியாளர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்தரிசி வில்லியமரை பர்னாம் என்று விசுவாசிக்கிறீங்களா? எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வீங்களா? எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் ஒழுங்குபடியாக எல்லா ஆராதனையும் கலந்து கொண்டு என் குடும்பம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேர்ப்போம் என்று சொன்ன அந்த சாட்சி மூலமா நான் ஜீவிப்பேன் என்று அறிக்கையிடுகிறீங்களா? யாகேல், யாகேல் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினால யாகேல் அறிக்கையிட்டதை கர்த்தாவே இந்த தூதர்களும் சபையாரும் சாட்சியாக கேட்டிருக்காங்கப்பா. யாகேலுக்கு பாவ மன்னிப்பு என்று கர்த்தராய் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒருங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாக செய்கிறேன். அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். யாகேலுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராய் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். சோத்ரம் 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 கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் 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 கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே. அபிஷேகத்தாலே, அபிஷேக வைத்தியத்தினாலே, வல்லமையினாலே நிரப்புவீராகப்பா. வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, ஆண்டு முத்திரையில் சொல்லியிருக்க பிரகாரமாக பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வரத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அவ்விதமாக பெற்றுக்கொண்டு சாட்சியாக ஜீவிக்க குடும்பத்துல, சொந்தத்துல, ஆண்டவரே உறவினர் மத்தியில, சபை மத்தியில சாட்சியாக ஜீவிக்க ஞானத்தின் ஆவியினாலும் அபிஷேக வரத்தினாலும் நிரப்புங்க கர்த்தாவே. ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். எலன் சாரனுங்கய்யா, வேற என்ன பேர் வைக்கலாமா? எலன் சாரன் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என் மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர், என் மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் தெய்வம் விசுவாசிக்கிறீங்களா? பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு ஞானஸ்தானம் தான் எபேசியர் சொல்லிட்ட பிரகாரம். அந்த ஒரு பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம் என்று விசுவாசிக்கிறீங்களா? எனக்காக இந்த மணி நேரத்தில் கொடுக்கப்பட்ட தீர்தரிசி வில்லியமரை பர்னாம், அவர் என்னுடைய தீர்தரிசி விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
சபை ஆராதனை எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வேன், ராபோஜன ஆராதனை முதற்கொண்டு எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வேன்னு அறிக்கை எடுக்கிறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏலன் சாரன் கர்த்தாவே ஆண்டவரே அப்படி உள்ளத்திலிருந்து வந்த அறிக்கையின்படி இது சபையாரும் இயேசுவே தேவதூதரும் நன்றி ஆண்டவரே. நேயர்களும் சாட்சியாக இருக்குது. ஒரு ஆண்டவரே ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இந்த அபிஷேகம் கர்த்தாவே இந்த முத்திரையில் சொல்லித்த பிரகாரமாக ஆண்டவரே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது தாய் வரத்தை பெறுவார்கள் என்று சொல்லியிருந்த பிரகாரமாக ஆண்டவரே இந்த கண்ணீரை பரிசுத்தமானதற்காக ஜனங்கள் ஆண்டவரே சாட்சியாய் நிற்கவும் இந்த நாளை ஆண்டவரே இந்த 17ஆம் தேதி புதன்கிழமை என் முன்குறித்ததுக்காகவும் இது ஆவிக்குரிய ஒரு பிறப்பாய் இருக்குது. அலன் சாரனுக்கு அலன் சாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று கர்த்தராகிய இயேசு அபிஷேக வல்லமையினால புது சிருஷ்டியாக புதிய சாட்சியாக ஜீவிக்க அனுகிரகம் கிருபையும் தாங்கப்பா. பிரகாசிக்கட்டும் வாழ்க்கை ஆண்டவரே. உடைய கர்த்தரை மகளை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எச்சி இவாஞ்சலின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மணவாளன், அவரே என் தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தெய்வம், அவரை நான் விசுவாசிக்கிறேன், என் மணவாளன் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறியா? சோத்திரம். பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம், அந்த ஒரு ஞானஸ்தானம் தான் என்றது விசுவாசிக்கிறீங்களா? இந்த மணி நேரத்துக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட தீர்தரிசி வில்லியம் மரியம் பெர்னாம், இந்த மணி நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்தரிசி வில்லியம் மரியம் பெர்னாம் என்னுடைய தீர்தரிசி என்று விசுவாசிக்கிறியா? சபை ஆராதனையில் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வேன் அறிக்கிறீர்களா? ராபோஜன ஆராதனை எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வேன் அறிக்கிறீர்களா? நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சோத்திரம். எட்சி இவாஞ்சலின் எட்சி இவாஞ்சலின் வாயின் அறிக்கை சபையாரும் கர்த்தாவே தேவதூதரும் இந்த சிருஷ்டியும் அந்த அறிக்கையை கர்த்தர் கேட்டிருக்காரு. எட்சி இவாஞ்சலின் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கர்த்தாவே எல்லா இடத்திலும் கர்த்தாவே வாஞ்சியில் கர்த்தாவே உம்முடைய நாம் இந்த மணி நேரத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய தூதன் உடன் இருப்பதாக பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. புதிய கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே மாம்ச சித்தினாலாவது புசித்தினால் பரவாமல் வார்த்தையின் பிரகாரமாக உடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு புது சிருஷ்டியாக இந்த வந்திருக்காங்கப்பா. யோர்தான் நதியிலே அந்த அனுபவம் போல ஆண்டவரே இந்த பாலாறு இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க முன்னிறுத்தி நாள் இந்நாள் ஆண்டவரே 17ஆம் தேதி இந்த புதன்கிழமை 2024 கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் உமக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் 7 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கர்த்தாவே இந்த 7 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம். சாட்சியா வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியா கொண்டு வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலை எங்களுடைய பயணத்திலும் சரி, இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் சரி, எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நாமம் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக
மையப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் உமக்கு, எல்லா துதியும் உமக்கு, எல்லா மகிமையும் உமக்கு. 7 பிள்ளைகளோடு கூட இப்படி தூதல் இருப்பதாக நாம் மையப்படுத்தும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. பாடலை பாடும். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise God. God bless you. God bless you.